பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஏ அப்பா, என் பேரன் கொடுத்த கிப்பிடல எனக்கே வெக்க வெக்கமா வருதே. இத யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா நமக்கு உறக்கமா வராது. யார்கிட்ட சொல்லி யார கடுப்பேத்தலாம்? இதுக்கு அவதான் சரிப்பட்டு வருவா. விடியட்டும். காலையில் எக்ஸாம் டியூட்டி வேற இருக்கு. மித்ரா சொன்ன மாதிரி பேங்க் மேனேஜரை போய் நான் பார்த்தேன்னா எப்படியும் 10:30 ஆயிரும். அப்புறம் என்னோட டியூட்டியை வேற யாரையாவது பார்க்க சொல்லணும். அது வேற ஒரு கடுப்பு. பேசாம நாளைக்கே போயிடலாம். தம்பி 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 ஒரு நிமிஷம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நம்ம கிட்ட காலேஜ் டாப்பரா வருவேன்னு சபதம் எல்லாம் போட்டா இன்னமும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கா? தம்பி நான் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க ஆண்டி. என்னப்பா காலேஜுக்கு தான் போறியா? ஆமா. காலையில 8:30க்கு காலேஜ் கிளம்பிடுவேன். இன்னைக்கு 9:15 ஆனதுக்கு அப்புறம் கூட. ஆமா ஆண்டி, என் தங்கச்சி 1 மந்த்ல இந்த ஊருக்கு வர போறா. உனக்கு தங்கச்சி உண்டா? மித்ரனோட தங்கச்சி. பேங்க் விஷயமா பேங்க் மேனேஜர் பார்க்க வேண்டியதா இருந்து போனே. ஆனா பேங்க் ஓபன் ஆகுறதுக்கே 10 மணி ஆகும்லாம். சரி அந்த வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்கலாமா வேண்டாமா? தம்பி ஒரு சின்ன உதவி பண்ணலாமா? உங்க வீடையே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உதவின்னு கேட்காம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஆண்டி, நான் பண்றேன். ஒன்னும் இல்ல கண்ணா, காலையில வித்யா ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டா. ஒரு ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சிருக்க முடியல. இவெல்லாம் காலேஜ் டாப்பரா வந்து கிழிச்சிருவா. அதான்ப்பா, வீடு முழுக்க தேடி வீடே 2 ஆக்கிட்டான். இப்ப காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டு போயிட்டு அன்பு வேற இப்பதான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல அன்பாலே அவளை கொண்டு விட முடியாது. சரி. காலேஜ் பஸ்ஸும் போயிடுச்சுப்பா. அதான் கரெக்டான நேரத்துக்கு காலேஜ்ல அவ இருக்கணும்ல. பரீட்சை வேற இருக்கலாம். சரி ஆண்டி, நான் ஏதாவது ஆட்டோ ஏதாவது வர சொல்லவா? இல்லப்பா, ஆட்டோல இது வரைக்கும் அன்பு நம்ம வீட்டு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டான். ஏன் ஆட்டோக்காரங்க மேல எல்லாம் உங்க அன்புக்கு நம்பிக்கை இல்லையா? நல்லவங்களும் இருக்காங்க ஆண்டி. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல கண்ணா. உங்க காலேஜ் இருக்க பாதை ஒரு காட்டு வழியலாம். போற வழியில யாராவது பார்த்து வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அன்புக்கு ஒரு பயம். அதனால ஆட்டோல அனுப்ப மாட்டான். சரி ஆண்டி, நான் ஆன்லைன்ல கேப் புக் பண்றேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. எதுக்குப்பா அவ்வளவு சிரமம்? நீ காலேஜுக்கு தானே போற, நீயே கூட்டு போயிறாய். ஏன் பைக்ல பொண்ணா? அதுவும் இவ்வளவு உட்கார வச்சு கூட்டு போணுமா? அதுக்கெல்லாண்டி உங்களுக்கே தெரியும் நான் ஒரு வயசு பையன். அதான் உங்க வீட்டு பொண்ணு வேற வயசு பொண்ணுதான். உங்க வீட்டுல நான் ஸ்டே பண்ணிருக்கிறதுக்காக அவங்கள பைக்ல கூட்டு போனா பாக்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க. தேவையில்லாம மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு வழி வச்சு கொடுக்கணும்? நான் கேப் புக் பண்றேன், இப்ப வந்துருவாங்க. மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சா நம்மளால நம்ம வாழ்க்கைய வாழவே முடியாம போயிடும். எனக்கா இருக்கட்டும், அன்புக்கா இருக்கட்டும், எங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அந்த சுரேஷ் கிட்ட இருந்து எங்க வித்யாவை நீ தான் காப்பாத்தியே கூட்டு வந்தவன். ஒன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பு தான் இருக்கும். அதான்ப்பா அவசரத்துக்கு வர வழி இல்லாம தான் கேக்குறேன். உனக்குன்னா அவசரம் புரியும். பரிச்சு தொடங்குறதுக்குன்னு அவளை கொண்டு விட்டுருவியேன். இல்லாண்டி நான் தான் சொன்னேன்ல தெரியுமா, இந்த ஆளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. வித்யா நீ கொஞ்சம் வாய் மூடு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல தெரியுமா, நான் எக்ஸாம் எழுதாம இருந்தாலும் ஒன்னால அவர் பைக்ல அவர் எந்த பொண்ணையும் ஏத்த மாட்டாரு. ஓ அப்படியா? ஏன்னா அவர் பைக் தான் அவருக்கு பொண்டாட்டி. உன் வாய்க்கே உன்னை சாவடிக்கணும்டி. என்ன பைக் தான் பொண்டாட்டியா? ஆமா தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா? தமிழாண்டி. சரிப்பா நீ கிளம்பு, நான் வேற ஏதாவது வழி பண்றேன். பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நானே கூட்டு போறேன். ரொம்ப பல்ல கட்டாதான் போற வழியில உனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி ஆண்டி, உங்களுக்கு வேலை இருக்கெல்லாம் நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பத்திரமா கூட்டு போறேன். சரி, அவரே உன்னை பத்திரமா கூட்டு போயிருவாரு. பெரியப்பா இருந்தாங்கன்னா பெரியப்பாவே உன்னை பைக்ல கூட்டு போயிருப்பாரு. பரவாயில்ல பெரியமா, சார் கூட்டு போறாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. வித்யா, இந்த மாதிரி வாய்ஸ்ல என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ, வாய் உடைச்சாலும் உடைச்சிரும் பாத்துக்கோ. ஓகே ஓகே. ஆதி, என்ன நமிகா, காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஆட்டோல வந்தியா? இல்ல இல்ல, நான் ஸ்டே பண்ணிருக்கேன்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு ஸ்கூட்டி இருக்கு. அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அவளோட ஸ்கூட்டில தான் வந்தேன். சரியா நமிகா, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். ஓகே ஆதி. வித்யா, டைம் ஆகுது, வா. அவளை எங்க ஆதி கூப்பிடுறீங்க? அதுவா, அவ ஹால் டிக்கெட் தொலைச்சி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, அதான் நான் கூட்டு போறேன். நீங்க தான் பைக்ல யாரையும் ஏத்த மாட்டீங்களே? ஆமா நமிகா, அவளுக்கு எக்ஸாம் இருக்கலாம். கொஞ்சம் லேட்டா போனாலும் எல்லாம் எழுதி முடிக்க முடியாது. அதனால நானே கூட்டு போறேன். ஓ
ஆனா நீங்க பைக்ல யாரையும் பொண்ணுங்களை ஏத்த மாட்டீங்களே. நான் வேணா என்னோட ஸ்கூட்டில கூட்டு போறேனே. இவளுக்கு என்ன ஏன் மேல அக்கறை? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான்லாம் போட்டு இப்படி ஒண்ணு நடக்கிற மாதிரி நான் பிளான் போட்டா இவன் ஒரே நிமிஷத்துல ஆட்டத்தையே கலைச்சு விடலான்னு பாக்குறான். அதான் 3 வருஷத்துக்கு முன்னமே என் சார வேணான்னு இவ தூக்கி போட்டு போயிட்டாலாம். இவ பண்றதெல்லாம் பார்த்தா இவ என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல உட்கார்ந்திருந்தாலும் இவ மண்டையை பொழந்துடலாம் போலதான் இருக்கு. இருடி ஒன்னு ஒரு நாள் வச்சுக்கிறேன். அட கோபம் பொத்துட்டு வருது போலயே. இருடி உன்னை எப்படி இப்ப வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு. ஓ அப்ப நீ கொண்டு விடுவியா? ஆமாடி, நானே கொண்டு விடலாம். நீங்க எதுக்கு சின்ன விஷயத்துக்காக உங்க பாலிசியை மாத்திக்கணும்? ஆமா பத்தியா, சின்ன விஷயத்துக்காக என் பாலிசியை நான் எதுக்காக மாத்திக்கணும்? நீயே கொண்டு விடு. ஏன் உன்னை தூக்கி போட்டு போனவாவா? நீதான் உலகன்னு காலேஜ் டாப்பர் எப்படியாவது ஆயிரணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஜால்டா ஜால்டா அவளுக்கா ஜால்டா போட்டுட்டு இருக்கேன். இரு உன்னையும் கவனிச்சுக்கிறேன்டா. சரிம்மா, நீ வெயிட் பண்ணு, நான் என் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். ஹலோ, ஒண்ணுதான். அவ எப்படி நீ பேசுறதுக்கு பதில் சொல்லுவான்? அவதான் கொலை வரியில நிக்கிறாளே. இல்ல ஒன்னும் தேவையில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்து போனா நீ சாயந்தரம் தான் போய் சேருவேன். எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அரியர்னு தானே வரும். நான் அரிய எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன் ஆதியோட பைக்ல போவேன், என்னோட ஸ்கூட்டில வர மாட்டியா? உங்களுக்கு உங்க லைஃபே சரியா சூஸ் பண்ண தெரியல. நல்லதா கிடைச்சத கூட இழந்துட்டீங்க. இதெல்லாம் என்னையா கரெக்டான பாதையில கொண்டு சேர்க்க போறீங்க? ஆதி, இவளை இப்படியே பேச விட்டா உனக்கு தான் ஆப்பா போயிரும். பேசாம கூட்டு போயிரும். புரியல, என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, நான் ரொம்ப பழகினவங்க கூட தான் பைக்லயா இருந்தாலும் ஸ்கூட்டில இருந்தாலும் கார்ல இருந்தாலும் போவனே தவிர பழக்கம் இல்லாதவங்க கூட எல்லாம் போக மாட்டேன். ஆனா உனக்கு தான் என்ன 3 வருஷத்துக்கு முன்னமே தெரியுமே. ஆமாமா தெரியும், ஆனா ரீசெண்டா தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. ஆதி பொடி வச்சு பேசுறான். 2 பேரையும் பேச விட்டா முடிய புடிச்சு இழுத்து சண்டை போட்டாலும் போட்டுருவாளுங்க. அனாமிகா, அவ என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. அவளை விடு. போற வழி கொஞ்சம் காட்டு வழி பாதையா வேற இருக்கும். நான் வர எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, எனக்கு எக்ஸாம் டியூட்டி இருக்கு. அதனால ரொம்ப ஃபாஸ்டா தான் போவேன். உன்னோட ஸ்கூட்டில அவ வந்தாள்னா எப்படியும் 10 நிமிஷம் லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயின் ரோட்ல வண்டி போகும்போது டிராபிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல நானா பைக்ல அழகா சீக்கிரமா போயிருவேன். ஒன்னால அந்த டிராபிக்ல எல்லாம் சீக்கிரமா நுழைஞ்சு போக முடியாது. ஏதாவது டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டினாலும் உன்கிட்ட ஹெல்மெட்டே இல்ல, அப்புறம் லைசன்ஸும் இல்ல எல்லாம். ஐயோ ஆமா, லைசென்ஸ் இல்ல. ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதும், லைசென்ஸ் இல்லையா? இருடி, நீ என்னைக்காவது ஸ்கூட்டில வரதையோ போறதையோ நான் பாக்குறேன். எங்கேயாவது மாட்டி விடாட்ட பாரு. நீ போ, நான் கூட்டு போறேன். சரி ஆதி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறனால கூட்டு போயிருவாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒரு நாள் நானே அனுப்பி வைக்கிறேன். ஒன்னும் இல்லக்கா, நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அப்படி அதுதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உங்களுக்கு ஹெல்மெட் இல்லைன்னா என்ன, லைசென்ஸ் இல்லைன்னா என்ன? நீங்க நினைச்சா ஜோடி போடுவீங்க, அதான் நினைச்சா சேர்ந்துப்பீங்க, நினைச்சா தூக்கி போடுவீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கை வந்த கலையாச்சே. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆதி, அனாமிகா, இவ பேசுறதே எனக்கு புரியல. ஃப்ராடு. இவளுக்கு புரியாது, எல்லாம் புரியும். புரிஞ்ச புரியாத மாதிரியே நடிச்சிருவா. நீ கிளம்புறியா? நாங்களும் கிளம்புறோம். சரி ஆதி, அப்ப பாத்து போயிட்டு வாங்க. உங்க பைக்ல பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டலாம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து போனாலே உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீல்லாம் இருக்காது. வா வித்யா, டைம் ஆகுதுல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உட்காந்துட்டியா? போலாமா? போலாமே. ஏய் இறங்கடி மொத. நான் இறங்கணும், நீங்களே கூட்டு போலான்னு பெருமாட்ட சொல்லிட்டீங்களா? கூட்டு போலான்னு சொன்னதான், அதுக்குன்னு பொண்டாட்டி மாதிரி கூட்டு போலான்னு சொல்லல. இறங்கி சிங்கிள் சைடு உட்காரு. என்னால எல்லாம் சிங்கிள் சைடு உட்கார முடியாது. ஏன்? எனக்கு முதுகு வலிக்கும். சாப்பிடுச்சிருவேன் வித்யா. என்கிட்ட இருந்து ஒரு நாள் நீ செம்ம அடி வாங்க போற. போக்குறவங்க என்ன மட்டும் இல்ல, உன்னையும் தான் தப்பா பேசுவாங்க. ஏற்கனவே அவ எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்கா. உங்களுக்கு நல்ல பேரை நான் வாங்கி கொடுக்கறேன். கொன்றுவேன் வித்யா. முத இறங்கி ஒன் சைடு உட்காரு. இப்ப நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நீ என் கை ஃப்ரண்ட்ல வந்து என்ன? அதான் சார், உங்களை கட்டி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். எப்படி வசதி? நான் ஒன் சைடு உட்கார்ந்தேன்னா இந்த பைக் வர சரியா இல்லையா, கீழே விழுந்துருவேங்கிற பயத்துல உங்க ஹிப்போ பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்படி வசதி? தலை எழுத்துடி. சரி சார், உங்களுக்கு தான் பிடிக்கல, நான் ஒன் சைடே உட்காந்துக்கிறேன். ஒன்னும் தேவையில்ல, நீ இப்படியே உட்காரு. ஆனா என் மேல டச் பண்ண கூடாது சொல்லிட்டேன். ஸ்பீட் பிரேக்லாம் வரும்போது பிரேக் போடாதுங்க சார், எனக்கு வெக்கமா வந்துடும். ஆண்டவா, எனக்குன்னே நீ டிசைன் பண்ணி அனுப்பி விடுறியா? ஒருத்தி என்னடானா மொத்த கூட்டத்துக்கு முன்னமே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இவ எந்த குழியில தள்ள போறான்னு தெரியலையே. போங்க சார். உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீ நடந்து போய்க்கோ. என்ன? ஸ்பீட் பிரேக் எல்லாம் வரும்போது பிரேக் போட்டுறாதுங்க, அப்புறம் எனக்கு வெக்கமா வரும். வித்யா, இந்த ஆதி கோவப்பட்டு நீ பார்த்ததில்ல, ஒரு நாள் செம்ம அடி வாங்க போற பாத்துக்கோ. போங்க சார், போற வழியிலே இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
தலை எழுத்துடி. ஆர்த்தி, என்னங்க சம்மந்தம் இல்லாம மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது மண்டை கலந்துட்டா என்ன? இல்ல ஆர்த்தி, ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் நான் ஹல்வா கூட வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். யாருக்கு? ஏன் என் பொண்டாட்டி நீதானே, உனக்கு தான். ஆமால, நான் தானே உங்க பொண்டாட்டி. அதான் ஆர்த்தி, நமக்கு நிலாக்ஷாவுக்கு கூட 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப அவ யூகேஜி, அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவா. ஆமா, இப்ப யூகேஜினா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். உம், எங்க அம்மா அப்பாக்கு நாங்க 2 பசங்க. ஆமா. அப்புறம் அத்தை மாமாக்கு கூட இசையும் அன்பும் இருக்காங்க. பெரியமாக்கும் 2 பேரு. இனியன் போயிட்டாலும் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க எல்லாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் நிலாக்ஷா ஆசைப்பட்டுட்டு இருக்காலாம். மல்லிப்பூவா? அவளுக்கு நாளைக்கும் யூனிஃபார்ம் தானே, பூவெல்லாம் வைக்க வேண்டாமே, கலர் ட்ரெஸ் கிடையாதே. இவளுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையா? இந்த வீட்ல ஆளுக்கு அருண் என்னடானா அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அன்பு என்னடானா கல்யாணத்துக்கு முன்னமே இனியாவ பிரெக்னென்ட் ஆக்கிருவான் போல இருக்கு. ஏதாவது பிளான் போடலான்னு பார்த்தா இவ புரியாத மாதிரி நடிக்கிறாளா, இல்ல இவளுக்கு நிஜமாவே புரியலையா? ஆர்த்திமா, நான் பூ உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஹல்வாவும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா, ஐயோ, எனக்குலாம் இந்த மல்லிப்பூ வாசமே பிடிக்காது. நல்ல வேலைங்க, நீங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தது நல்லதான். சாயங்காலம் மது மித்ரன் கூட கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தா. இனியன் இறந்ததுல இருந்து அவ பூவெல்லாம் வைக்க மாட்டா. இப்பதான் அவளுக்கு கல்யாணமே நடக்க போகுதே. சரி கொடுங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அவ கோயிலுக்கு போகும்போது அவளுக்கு கொடுத்துடுறேன். ஏய் ஏ ஆர்த்தி, இருங்கங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வரேன். இந்த வீட்ல ஆளுக்கு ரொமான்ஸ் பண்றாங்க. நம்ம ஏதாவது ட்ரை பண்ணா மட்டும் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இவ அம்மா அப்பா இவள மியூசியத்துல வச்சுதான் வளர்த்திருப்பாங்க போல. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஓனா வரணுங்க. அடுத்தவங்கள பார்த்தெல்லாம் வரக்கூடாது. அடி பாவி. அப்புறங்க ஓனா வராம அடுத்தவங்கள பார்த்து வரதெல்லாம் காப்பி. அடியே, அட போயா, காலம் காத்தாலே வந்துட்டாரு. சார், சார், என்ன? நம்ம இதுல இறங்கி செல்ஃபி எடுத்துட்டு போமா? சார், உங்களை தான். மூடிட்டு உட்கார முடிஞ்சுன்னா உட்காரு, இல்லன்னா சொல்லு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க எங்கேயாவது இறக்கி விட்டுடுறேன். உருண்டு நாளைக்கு வந்து சேர்ந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் பைக் ஓட்டிட்டு தானே வரான், நம்ம சும்மா தானே இருக்கோம். புக் எடுத்து வச்சு ரீகால் பண்ணலான்னு உனக்கு தோணுதா பாத்தியா? சார், எல்லாம் படிச்சிட்டேன், ரீகால் கூட பண்ணிட்டேன். எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்லாத வித்யா. சரி, அனான்னு கேக்கிட்ட என்னமோ பொடி வச்சு பேசின மாதிரி இருந்து. இல்லையே சார், அப்புறம் பொடி வச்சு எல்லாம் பேசலாம். அது டியூப் லைட் எல்லாம் இல்ல சார். அதுக்கு நான் சொன்னது அப்பயே புரிஞ்சிருக்கான். ஆனா என்ன அது சொல்றா இவா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு நிக்கிறான். இப்படி அவ இன்னசென்ட் மாதிரி உங்க முன்ன சீன் போட்டுட்டு இருக்கா. அது கூட புரியாம என்ன ஹெச்ஓடின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்பதான் சார் எனக்கு புரிஞ்சு. என்ன புரிஞ்சு? எப்படி நீங்க அந்த லூசு கிட்ட ஏமாந்தீங்க அப்படின்னு. ஓஹோ, அவ இன்னசென்ட் மாதிரி ஏதோ அப்பாவி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. நீங்க அதுல மயங்கி என்னமோ அவ ரொம்ப பெரிய சோகத்துல இருக்க மாதிரியும் அவளுக்கு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஏன் அவளுக்கு நான் தாலாட்டு பாட்டு பாடுறது உனக்கு பொறாமையா இருக்கா? ஐயோ, அப்படி யார் சார் சொன்னது? அவளுக்கு நீங்க தாலாட்டு பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. ஓஹோ, நீங்க மடியில போட்டு கூட தாலாட்டு பாட்டு பாடிக்கோங்க. ஆஹா. என்ன சார், இப்போ உள்ள பசங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சில கும்பிட்டேங்க இன்னும் கும்பிட்டீங்களாவே இருக்குது. எந்த கும்பிட்ட? இல்ல சார், நான் சில கும்பிட்டீங்கள சொல்றேன். ஒரு தடவை ஏமாந்தாச்சா? எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. எக்ஸாம் தொடங்கின அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அன்னைக்கு நான் தான் உன்னை கூட்டு போய் எக்ஸாம் எழுத வைக்க மாதிரி இருந்தது. இன்னைக்கு என்னன்னா ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதை இறக்கி இருக்கேன். சார், நிஜமாவே ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் ஆனது இப்ப மட்டும் எப்படி கிடைச்சு? அது அவ லாஸ்ட் ஒரு எக்ஸாம் இருந்துச்சுல, ஆமா, அந்த புக்குக்குள்ள இருந்து. அப்ப நீ எங்க தேடின ஹால் டிக்கெட்ட? எல்லா இடத்துலயும் தேடினேன் சார். ஆனா லாஸ்ட் ஒரு எக்ஸாம் முடிச்சுல அந்த புக்ல மட்டும் தேடல. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்க பாரு. நிஜமாவா சார்? வித்யா, வாயை மூட்டு வரலன்னு வச்சுக்கோ, இறக்கி விட்டாலும் விட்டுருவேன். சரி சார், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்ன? எப்படியும் நான் காலேஜ் டாப்பர் ஆயிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓஹோ, ஓவர் கான்பிடன்ட் எப்பவுமே உடம்புக்காகாது, தெரியும்ல. இருக்கலாம். ஆனா சார், எங்க கிளாஸ்ல எப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் வருவேன். சோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா காலேஜ் டாப்பரா வந்துருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வந்தா சரிதான். அப்புறம் சார், எப்படியும் நான் டாப்பரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஓகே சொல்லுவீங்க. நான் ஓகே சொல்லுவேன்னு உன்கிட்ட சொன்னனா? நான் காலேஜ் டாப்பரா வந்தா உங்க பதில் சொல்றதா சொல்லிருக்கீங்களா? பதில சொல்றதா தான் சொல்லியிருக்கேன்.
ஓகேன்னு சொல்றேனா ஓகே இல்லைன்னு சொல்றேனான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சார் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க. உங்களுக்கு அந்த ஓவர் ஆக்டிங் அனாமிகா தான் செட் ஆவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அருண் என்ன பண்றீங்க? போறோம் ஒரு நிமிஷம். எதுக்கு அருண் இப்படி காலம் காத்தாலே காலை பிடிச்சி வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி காலை பிடிச்சா ஆயுள் காலம் கூடன்னு சுவாமிஜி சொல்லி விட்டாங்க. இப்போ ஓகே, எப்படி இருக்கு? என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத செம்மையா இருக்கலாம் ஏஞ்சல். கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எதற்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. சரி, நான் கொடுத்த gift பிடிச்சிருக்கா இல்ல அதுக்கப்புறம் கொடுத்தது பிடிச்சிருக்கா? விடுங்க. லூசு, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்ல. அம்மா இந்த மெட்டி எப்போ வாங்குனீங்க? அது ஏஞ்சல் வேலண்டைன்ஸ் டேக்கு முந்தின நாளே வாங்கிட்டேன். ஓஹோ, அப்புறம் பல வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க? வாங்கிட்டேன்டாமா. ஆனா அன்பை இனியாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. நம்ம தான் அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். ஆனா ஒண்ணுங்க, அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க தான். அவங்களே அங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வேலண்டைன்ஸ் டேயை சிறப்பாவே ஹாஸ்பிட்டல்ல கொண்டாடிட்டாங்க. ஆனா இந்த பாவப்பட்ட ஏஞ்சல நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க. சரி, நானும் அது புரியாத மாதிரி இருந்துட்டேன். ஆனா வாங்கி வச்சுட்டும் கொடுக்கலன்னா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? வேற யாராவது பொண்ணுங்க காலுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? நீ கழட்டி கொடுக்குறியா? நான் பக்கத்து வீட்டுல ஏதாவது பொண்ணுங்க இருக்கான்னு பாக்குறேன். போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சேரலைன்னா உனக்கு போட்டு விடுறேன். அப்புறம் ஏஞ்சல், இவன் என்ன கோல்டுல வாங்கி கொடுக்காம சில்வர்ல வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு எல்லாம் நினைக்காத. ஆமா ஆமா, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஆமா, கோல்டுல மெட்டி வாங்கி கொடுக்காம இப்படி வெள்ளியில வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ என் பொண்டாட்டி கொலை வரியில இருக்கான். ஏன்னா அந்த gift அன்னைக்கு நான் கொடுக்கல பத்தியா, அதனால கண்டதையும் சொல்லுவான். அப்புறம் உனக்காக நான் ஒரு ஜல்ஜல் கொலுசு கூட பார்த்து வச்சிருக்கேன். ஜல்ஜல் கொலுசா? ஆமா ஏஞ்சல், அதான் எப்போ சலசலன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமே, நிறைய முத்தெல்லாம் வச்சு அப்படி கூட பார்த்து தான் வச்சிருக்கேன். உன் கால் அளவு தெரியாதுலாம், இனிமே கூட்டு போய் வாங்கி தருவேன். ஏங்க, காலம் காத்தலாம் எனக்கு கடுப்பேத்தாதுங்க. எனக்குலாம் அது பிடிக்காது. ஏஞ்சல், நீ நடக்கும் போதெல்லாம் அழகா சவுண்ட் கேட்டே இருக்கான். அது ஒரு ஃபீலா இருக்கும்ல. ஃபீலா இருக்கனா நீங்க ஏதாவது மாட்டுக்கு கால்ல கட்டி விட்டு ஃபீல் பண்ணிட்டு இருங்க. எனக்குலாம் அது பிடிக்காது. சரி, பிடிக்கலன்னா போ, நான் வேற யாருக்காவது வாங்கி கொடுக்குறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க நிஜமாவே ஃபாரின்ல தான் படிச்சீங்களா? ஆமா. இல்ல டேஸ்ட் எல்லாம் இவ்வளவு மட்டமா இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஆதி சார். நீ என்ன பண்ணாலும் என்ன கடுப்பேத்து. ஆனா இந்த சத்தத்துல மட்டும் என்ன கூப்பிடாத. எனக்கு தூக்கமா வருது. அதான் நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சேன்லாம். சரி, வீட்டுல கொண்டு விட்டுறவா? 1 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் காலுக்கு வா. இல்ல சார், கண்ணை மூடிட்டு 2 நிமிஷம் அப்படியே படுத்திருந்தாலே அதெல்லாம் சரியாயிடும் சார். பார்த்தெல்லாம் எந்த மாதிரிப்பட்ட இடத்துல போயிட்டு இருக்கான் அப்படின்னு எவனும் என்ன கேட்க முடியாது. மலை பக்கம் தானே, நான் உன்னை எங்கேயாவது தள்ளி விட்டா கூட யாரும் கேட்க போறது இல்ல, யாருக்கும் தெரிய போறதா இல்ல. ஏதாவது குளத்துலயோ ஆத்துலயோ தள்ளி விட்டுட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருந்துரும் பாத்துக்கோ. இல்ல சார், உங்க தோல்ல நான் 5 மினிட்ஸ் சாஞ்சிட்டேன்னா நீ என்கிட்ட இருந்து செம்ம அடி வாங்க போற வித்யா. வெளியே அப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க சார், ஆனா மனசுக்குள்ள நீங்க சிரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. തെങ്കിനേം തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താലെ പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலொரம்பிலியா. சார், நான் காலேஜ் டாப்பரா வந்தா என்னை ஏமாத்திர மாட்டீங்களா? தெரியாது, நான் ஓகே சொல்ல போறேன்னா ஓகே இல்லைன்னு சொல்ல போறேன். நானு நீ காலேஜ் டாப்பரா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏமாத்திராதுங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன். வித்யா, படிக்கிறது உனக்கு நல்லதுக்கு தான் படிக்கிறேன். ஆனா நீங்க சொன்னதை நம்பிதான் சார் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நைட்டு நான் ஒரு 2 hours தூங்குறதே பெருசு. யூடியூப்ல நான் பாக்குற வெப் சீரிஸ் எல்லாம் கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் நல்ல மார்க் எடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா காலேஜ் டாப்பர்னா இன்னும் நல்லா படிக்கணும்ல,
உங்க மேல ஒரு ஹோப் வச்சு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். கடைசி டைம்ல உங்களை அனாமிகா ஏமாத்தின மாதிரி நீங்க வித்யாவை ஏமாத்திராதுங்க சார். அம்மா வாயை வச்சுட்டு சும்மா வரவே மாட்டியா? தொணன்னு ஏதாவது பேசிட்டு தான் இருப்பியா? நீங்களும் தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்களுக்கு தூக்கமா வரும். முடிஞ்ச உடனே மேத்ஸ் கிளாஸ் வந்து எடுப்பீங்க. எவ்வளவு கடுப்பாக எங்களுக்கு. கஷ்டம். ஏன்? ஒன்னும் இல்லம்மா. அப்புறம் சார் சொல்லாதேன்னு சொன்னா மட்டும் கேட்டவா போறேன். நீங்க என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? நல்லா இருக்கு. ஏன் சார்? இறங்கு. ஏன்? சாவடிச்சிரும் இறங்கு. ஏன்? ஏன் இப்போ காட்டுறேன். வா இருக்குங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு பேசிட்டே வர்றது. அண்ணா பக்கத்துல இருக்க காலேஜ் வரைக்கும் போகணும். ஆட்டோ வருமா? நான் வந்தா ஆட்டோவும் வரும்பா. சார் சரிண்ணே. எது உங்களோட ஆட்டோ? நான் நின்னுட்டு இருக்கதான். போய் ஏறு. நீ முறைச்சா கூட எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆட்டோல ஏறி உட்காரு. போகும்போது சேஃபா இருக்காதுன்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்டாப் தானே. இந்த வாய்க்கு 40 பேர்கிட்ட நீ மாட்டினாலும் தப்பிச்சு வந்துருவேன். சுரேஷ் கிட்ட இருந்து நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அப்ப தெரியலையா? இப்ப நீ ஆட்டோல உட்கார்ல. மறுபடியும் சொல்றேன், சாவடிச்சிருவேன். ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியல, சாவடிச்சிருவேன் மட்டும் நிமிஷத்துக்கு ஒருக்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. கூட்டு வந்ததே பெருசு. இதுல என்ன பெர்ஃபியூம் என்ன மண்ணாங்கட்டின்னு. போயா. காலேஜ் வாசல்ல விட்டா போதும்லப்பா. ஆமாண்ணே போதும். நான் ஜிபே பண்றேன். சரிப்பா. யாராவது இப்படி நம்பி வர பொண்ண வழியில இறக்கி விடுவாங்களா? யார பத்திமா சொல்லிட்டு இருக்கா? அதானே இந்த ஆட்டோல என்னன்னு ஏத்தி விட்டதெல்லாம் அந்த குரங்கு பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்பி வந்த பொண்ண கடைசி வரைக்கும் கொண்டு கரை சேர்க்கணும்னு இல்ல, பாதியிலே விட்டுட்டு இந்த ஆள் எல்லாம் என்ன மனுஷனே தெரியல. அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா வரப்போகுது. அந்த ஆளுக்கு பைக்கா இல்ல பொண்ணான்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாப்பா அந்த தம்பி ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரா? அந்த ஆளோட அட்ரஸ் தரேன், அவர்கிட்டே போய் கேளுங்கண்ணே. இல்ல பாப்பா, உன் மேல ரொம்ப அக்கறை போல. ஆமாமா, அக்கறை இருந்ததுனால தான் இப்படி ஆட்டோல ஏத்தி விட்டாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குமா. எப்பவுமே நான் ஆட்டோல என்ன அவசரம்னாலும் ஃபாஸ்டா எல்லாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பிள்ளைங்களாம் என் பொண்டாட்டியும் பாவம் இல்ல. நான் போற வேகத்துக்கு என் பின்னாடி சைக்கிள் வந்தாலே ஓவர்டேக் பண்ணி போலாம். ஆனா இன்னமும் நான் கரெக்டா வந்து கொண்டு சேர்க்கிறேன்னு பாக்குறதுக்கு ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு பாத்தியா? அதான் கேட்டேன். ஃபாலோ பண்ணியா? சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாறும் தங்க திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம். என்னம்மா நான் கேட்டதுக்கு பதிலே வரல, அதுக்கு பதிலா சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்க. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான். ஓ சரி சரி, அதான் ஃபாலோ பண்ணிட்டு வரத பார்த்தாலே தெரியுதே. என் மேல அவருக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் ஃபாலோ பண்ணி வராருன்னு சொல்ல வரீங்களா? இல்லையாமா பின்ன, இதுவே ஒரு காட்டு வழி பாதை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிள்ளைங்களாம் ஒன்னா வந்தாதான் ஆட்டோல எல்லாம் ஏறுவாங்க. இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கம்மா பாதுகாப்பு இருக்கு பாரு. ஆட்டோக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காருன்னா உன் மேல அக்கறை இல்லாமலா? என் கூட பேச மாட்டியா? என்ன ஸ்னோலி, எப்பவுமே நீ நிலாக்ஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு நிப்ப. பெரியப்பா ஏதாவது அடிச்சிட்டா கூட அக்கா கூட சேர்ந்து நீ அழுவ. இன்னைக்கு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இக்காவா? இவ இருக்கா இல்ல பெரியம்மா? சொல்லு செல்லம், இவ என்ன பண்ணா? உனக்கு மியா வாங்கி கொடுத்த பொம்மையை எடுத்து அங்க வச்சா? ஏண்டி அவளுக்கு மியா வாங்கி கொடுத்த பொம்மையா நீ எடுத்து ஒளிச்சு வச்ச? நம்ம அப்பா வாங்கி தந்த விளையாட்டெல்லாம் அவளே விளையாடுறாளா? ஆனா அவளுக்கு மியா வாங்கி கொடுத்த பொம்மை ஏதாவது நான் தொட்டாலே இப்படிதான் ஆயிடுறா. அதான் அப்பனா எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த பொம்மையும் அவ தொடக்கூடாதுல. இடி அவ கூட சண்டை போடுறதுக்கு நீ என்ன அவளை விட சின்ன குழந்தையா? एक म्याव வாங்கி கொடுத்த பொம்மை एक வாணும் தேம்மா. இரு செல்லம், நான் எடுத்து தரேன். எங்கடி வச்சிருக்க? செல்ல மாட்டேனே. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ தேம்மா? அடி கூப்பாமா. இடி அவ உன்னை யாராவது அடிச்சாலே உனக்காக வந்து நிப்பா. அப்படிப்பட்ட குழந்தை உன்னை அடி கொடுப்போமான்னு கேக்குறானா? எங்க தங்க பிள்ளை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட போலாம். இருக்கட்டுமா, அது புறம் எடுத்து கொடுத்தேன். அவளுக்கு மியாவ் வாங்கி கொடுத்ததே என்ன தொடைய விட மாட்டேங்க.
அப்பா வாங்கி கொடுத்ததே அவ தொட கூடாதுல. நீ என்ன சின்ன குழந்தையாடி அவ கூட சண்டை போடுறதுக்கு? சொல்லி சின்ன பாப்பா. அதனால தான் உனக்கு எட்டாத மாதிரி மேல தூக்கி வச்சிருக்கேன். ஏக்கம்னா வடட்டும். சொல்லி கூப்பலாம். சொல்லி கொடு. நான் எங்க அப்பா வந்தது சொல்லி கொடுப்பேன். எஸ் நோலி, உனக்கும் மியாவ ரொம்ப பிடிக்குமா? மியா பாப்பலாம். நான் நினைச்சேன் இப்ப இந்த பதில் தான் இவகிட்ட இருந்து வரானு. இப்ப என்ன, உனக்கு மியாவ வாங்கி கொடுத்த அந்த பொம்மை வேணும் தானே? ஸ்னோலி, அப்புறம் அது இனிமே உனக்கு மியாவ் கிடையாது. உனக்கு மியாவ் இல்ல செல்லம். இனிமே நீ உன் மியாவ அப்பானே கூப்பிடு. இனி என்ன உனக்கு அப்பா தான் ஸ்னோ. ஆனா இனிமே நீ உன் மித்திரனை அப்பான்னு கூப்பிடு. அதான் செல்லம், உனக்கு மியா பாவம் நீயே சொல்றல. அப்போ நீ அவரை அப்பான்னு கூப்பிட்டா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார்ல. அப்படியா? ஆமா. நீ கிரி போட்டியனா நான் உனக்கு பொம்மைய கொஞ்ச நேரத்துல எடுத்து தந்துருவேன். இப்பதானடி சண்டை போட்டீங்க, அதுக்குள்ள சேர்ந்துட்டீங்க. சரி என்னவா? ஏய், இப்பதானே அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அக்கா பாவம்மா. ஷபா. ஆனா உன்னை ஏஞ்சல், இந்த சின்ன குழந்தைங்க சண்டைக்கு மட்டும் நம்ம நியாயம் தீர்க்க போகவே கூடாது. நடுவுல போகாம பேசாம பாத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலில எல்லாம் சண்டையே வராது. இதுங்க அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இல்ல மதுவும் சண்டைக்கு போனோம்னு வச்சுக்கோ, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருவாங்க. அப்புறம் குடும்பம் தான் ரெண்டா மோதிக்கிட்டு நிக்கும். அது இருக்கட்டு பாட்டி, காலங்காத்தால எங்களை எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? ஏவுட்டி, நீயாத்தி எனக்கு பியாரங்க, பியாத்திக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான் பாரு. ஆமா, உங்களுக்கு ஒரு பேரன் தானே இருக்காரு. எந்த பேரன்? எந்த பேத்திக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அந்த கிஃப்ட் எல்லாம் கண்ணால பார்த்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு நியாத்தில இருந்தே ஒரே வெக்கமா இருக்கு. என்ன வெக்க வர மாதிரி என்ன கிஃப்ட் அப்படி கொடுத்தாங்களா? என் புருஷர் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருக்கணும். யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுமோதா ஏவுட்டி, நேத்து என் பியார அன்பு என் பியாக்கு இனியாக்கு லிப்பிட்டு லிப்பு கொடுத்துட்டான். லிப்பிட்டு லிப்பா? ஏவுட்டி, ஆமா. அத பார்த்ததுல இருந்து எனக்கே வெக்கமா போயிட்டு என் பியாத்தி என் பியாரனை நிமிந்து கூட பார்க்கல. ஐயே, இது எப்படி நீங்க பாத்தீங்க? ஆனா செல்லும், அன்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்பு அப்படியெல்லாம் பண்ற ஆளே இல்ல. ஆமா பாட்டி, எங்க சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாராவது இனியாவ தப்பா பார்த்தாலே எரிச்சிருவாரு. அவர் அப்படி ஒரு தப்பு பண்ணுவாரா? காதலன்னு வந்துகிட்டா என்ன தப்பு என்ன சரி? எங்க சார் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, இது சாருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஏவுட்டி, உன் புருஷன் மேல சத்தியம் பண்ணி சொல்லேன். நேத்து என் பியாரங்க என் பேத்திக்கு இந்த கிஃப்ட் தான் கொடுத்தான். ஏன் செல்லும், இது ஹால்ல வச்சா கொடுத்தாரு? அவன் ரூம்ல வச்சுதான். சூப்பர் ஃபேமிலிப்பா. அவன் ரூம்ல வச்சு கொடுத்தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏவுட்டி, நான் தான் எட்டி பார்த்துட்டு நின்னனே. ஏ செல்லு, வயசான காலத்துல அவர் ரூம்ல எப்படி எட்டி பார்த்ததே தப்பு. அதுல பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, பரப்பின இந்த வயசுல எட்டி பார்க்க தான் முடியும். ஏ கிழவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு மண்ணாங்கட்டி இருக்கா? ரெண்டு பேரும் வயசு பிள்ளைங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தப்பு பேரா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தப்புன்னு ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்ணாம எட்டி பார்த்துட்டு வந்தேன்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. என் பியாரனுக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. பாட்டி, நீங்க இப்படி ஹை ஸ்பீட்ல இருக்கும் போதே தாத்தாக்கு உங்களுக்கு லவ் எப்படி இருந்திருக்குன்னு எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கேன். அதெல்லாம் ஒரு காலண்டி அம்மா. என்ன பண்ண, வாழ வேண்டிய காலத்துல போய் சேர்ந்துட்டாரே. எது வாழ வேண்டிய காலத்துலயா? என்ன பார்த்தாலே பயந்து நடுங்குறவாவா. இன்னைக்கு எனக்கே போன் பண்ணி என்னையே கத்துறான். அவ அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்தான். அந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணி திட்டுறானா, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. மறுபடியும் எனக்கு போன் பண்ணி என்னையே கடுப்பேத்துறானா. நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்ற வேலையை நாங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தகவலை சொல்றோம். என் முன்ன நின்னு மூச்சு விடுறதுக்கே பயப்படுறவாவா. இந்த இசைய மட்டும் இல்ல, இசையோட நிழல கூட என் சாம தவிர எவனாலையும் தொட முடியாதுன்னு எனக்கே அவ பல இடத்துல சொல்லியிருக்கான். என் சாம அவ இன்னமும் மனசுல நினைச்சிட்டு இருக்க காரணமும் இன்னும் அவ கலங்கப்படாம இருக்க ஒரே காரணம் தான். ஒருவேளை அவ மட்டும் கலங்கப்படுற மாதிரி ஒண்ணு நடந்துட்டு அப்புறம் என் சாம்காக காத்திருக்கதென்ன, அவனை பாக்குறதுக்கே கூனி குறுக்கி செத்தே போயிருவான். புரியுது சார். நாங்க இப்போ என்ன பண்ணணும்னு? எப்படியும் ஒரு நாள் என் சாம் கூட வாழ்வானும் ஒரு துளி அளவு அவளுக்கு நம்பிக்கை இருக்கலாம். அத உடைக்கணும்னா அவளோட கற்பதான் சூறையாடணும். சொல்லிட்டீங்கல்ல சார். நானும் சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்த பொண்ணு. எதிரி குடும்பமா இருந்தாலும் இப்படியெல்லாம் கலங்கப்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவளை இவ்வளவு நாளும் அப்படி கஷ்டப்படுத்தாம விட்டு வச்சிருந்தேன். எப்ப அவளுக்கு என்ன எதிர்க்கவே துணிவு வந்துட்டோ, சாம்க்கு என் மேல இருக்க கோபத்தை
எப்ப வேணாலும் அவ யூஸ் பண்ணி மொத்தமா என் பையனை என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணி இங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அவளை கலங்கப்படுத்தி தான் ஆகணும். அந்த குற்ற உணர்ச்சியில என் சாம் இருக்க பக்கம் கூட இனிமே வரமாட்டான். ஓகே சார், சொல்லிட்டீங்களா? அப்புறம் ஒண்ணுடா, அவ உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா அவ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவளுக்கு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இங்க தெரிஞ்சுட்டாலே ஏன் தலைக்கு தான் அது ஆபத்தா வந்து சேரும். சாம்க்கு என் மேல இருக்க வெறுப்ப மாத்தவே முடியாத மாதிரி ஆயிரும். அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இது அவளால வெளியே சொல்லவும் முடியாம அணுவா துடிக்கிறதா என் கண்ணால நான் பார்க்கணும். முடிச்சிட்டு சொல்றேன் சார். உயிர் முக்கியண்டா, பாத்துக்கோங்க. என்னையாடி எதிர்த்து பேசுறேன்? என் பொண்டாட்டியே என்னை எதிர்த்து பேச விட மாட்டேன். நான் யாருன்னு இன்னைக்கு உனக்கு தெரியும். அவன் மேல நீ வச்சிருக்க காதல் உண்மைன்னு ரொம்ப கெத்தா இருக்கலாம். என்னன்னா உன் நிழல கூட யாராலையும் தொட முடியாதா? இப்போ அதை உடைச்சு காட்டுவானுங்கடி. அங்க ஏன் ஆளுங்க இருப்பாங்கன்னு நீ நினைக்கல? அங்க உன்னை எவன் காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். யாரா நீ? கையேட்றா. ஏண்டி எங்க பாஸையே நீ எதிர்த்து பேசுவியா? கையை விட்றா. ஹெல்ப். டே முத அவ வாயை மூடு.